ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் நீங்களும் வீட்டில் செய்யணும், இல்லை இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து மேஜராக வந்து நமக்கு 3 மெட்டீரியல்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி டிசைன் போர்ட்ஸ், ஸ்டிக்கர் ஷீட்ஸ், ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இது நம்ம வீட்டில் இருக்கும், இல்லை ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கிடைக்கும். அண்ட் வந்து மெயினான ஐட்டம் வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ், ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ். நான் பஜாஜ் அயன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து மேஜரான திங்ஸ். இந்த ஒர்க் வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இதை பார்த்தே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்டில் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெயின்போ கலர் ஸ்டோன்ஸ். ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து போர்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்டை சுற்றியுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆல்ரெடி இந்த போர்டில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போட்டால் தான் நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஒரு எண்டிலிருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த ஒரு எண்டுலேருந்து நல்லா நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். ஒரு இடத்துலையுமே நிறைய ஸ்டோன்ஸ் வந்து வச்சு கொடுக்க அந்த டிசைன் வந்து எல்லாமே ஸ்டோன்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து அடுத்த சைடில் வந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பெரிய டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போடுங்க. நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போடுறப்ப தான் உங்களுக்கு டிசைன் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான ஸ்டோன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்க. பாருங்கள், இது வந்து நான் மூவ் பண்ணவே உங்களுக்கு தெரியும். அந்த டிசைன் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸால் ஃபில்லப் ஆகிடும். சப்போஸ் ஸ்டோன் திரும்பிட்டால் கூட அது மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து போட்டு தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து தானே நேர்படுத்திக்கக்கூடிய தன்மை உடையது இது. ஸோ நம்மக்கிட்ட இந்த கலர் மட்டும் இல்லாமல் ஒயிட், பிளாக், ரெட், ப்ளூ நிறைய கலர்ஸ், அதுவும் இல்லாமல் மெட்டாலிக் கலர்ஸில் வந்து 3 கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து எய்தர் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே சொல்லிடுவோம். பாருங்கள், நான் ஸ்டோன் அப்ளை பண்ணுறது வந்து வீடியோ கட் பண்ணாமல் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிமிஷத்தில் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து நான் இந்த டிசைன் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் கற்றுக்கணும்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே நல்ல பிஸ்னஸாகவும் இதை வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வெளியிருந்து ஆர்டர்ஸ் எடுத்து சாரீஸ், இல்லை டெய்லர் ஷாப்லேருந்து ப்ளவுஸ், சாரீஸ், குர்த்திஸ், சல்வாஸ், இல்லை உங்களுடைய ரெடிமேட் ஒரு அன்ஸ்டிச்டு ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடமுமே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பாக எங்கேயுமே ஸ்டோன்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து காலியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ காலியாக இருந்தாலும் இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ட்வீசர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ 2 இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் இல்லைன்றப்ப அதை நம்ம கையிலே இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இல்லை ஒரு நிறைய வந்து ஸ்டோன்ஸ் இல்லைன்றப்ப தான் நீங்கள் நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் இருந்தால் அப்படி இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் எது இருந்தாலுமே வந்து வந்துடும். ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனை நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து இந்த போர்டில் இருக்க டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஸ்டிக்கர் ஷீட் வந்து மேலே இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட் கம் ஷீட், அடியில் இருக்கிறது வந்து ஒயிட் ஷீட். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு எண்டிலிருந்தே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இப்படி மடிச்சிடுங்க. ஸோ இப்படி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 சென்டிமீட்டர் ஸ்டிக்கர் ஷீட் மட்டும் இருக்கும். அது வந்து அப்படியே டிசைன் மேலே
இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்டில் நம்ம டிசைனுக்கு வெளியே வந்து மினிமம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கேப் கொடுத்துருப்போம். ஸோ இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸ்டோன்ஸ் ஏதாவது திரும்பி இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் இருக்க ஒயிட் ஷீட்டை வந்து ஆப்போசிட்டில் வந்து போட்டுட்டு ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை நம்ம வந்து இந்த போர்டோடு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு விரல்னால வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயிட் ஷீட்டை வந்து போர்டுக்கு நேராக வந்து இழுங்க. டிசைனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய டிசைன் அண்ட் மோரோவர் ஸ்டோன்ஸ் நிறையா இருக்கிறப்ப ஸோ நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா பழகிட்டிங்கன்னா டைரெக்டாக ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ ஸ்டோன்ஸை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு எண்டுலேருந்து நம்ம இப்போ இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுக்கணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஷீட் போர்டை விட வெளியே இருக்குது. ஸோ போர்டை விட ஸ்டிக்கர் ஷீட் வெளியே இருக்கிறப்ப உங்களுக்கு எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ அதனால் நான் ஒரு எண்டுலேருந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப மேக்ஸிமம் எல்லா ஸ்டோன்ஸுமே உங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டோட வந்துடும். இஃப் சப்போஸ் வரலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி வந்து எடுங்க. ஸோ எனது போர்டில் ஒரு ஸ்டோன்ஸுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபேன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு மேலே ஃபேன் ஓடனாலோ இல்லை ஆப்போசிட்டில் காற்று அடித்தாலோ ஸ்டோன்ஸ் வந்து போர்ட்லேருந்து களையிறதுக்கு நீங்கள் எடுக்கிறப்ப வந்து களையிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையிலுமே வந்து ஃபேன் இல்லாமல் இல்லை எதர் ஏசி போட்டு இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டிசைனில் நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட் தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் பிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. ஸோ எந்த ஃபேப்ரிக் மேலேயுமே வந்து ஸ்டோன் ஒர்க் நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக் வந்து எதர் சாரீ ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, சல்வாஸ் குர்த்தீஸ் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஒர்க் போடுறீங்களோ அந்த இடத்துல வந்து பிளெயினாக இருந்தால் தான் உங்களுக்கு டிசைன் அதே மாதிரியே வந்து ப்ளேஸ் ஆகும். கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே இல்லை டிசைன் மாற வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் டிசைன் போட போகிற இடத்துல நல்லா அயன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு டிசைன் போடணுமோ கரெக்டாக ஷேப்பில் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எய்தர் கை வச்சோ இல்லை ஸ்பாஞ்ச் வச்சோ மெயினாக இந்த 4 கார்னர்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிற மாதிரி டிசைன் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிட்டா நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிகினராக இருந்தால் இது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அயன் பண்ணுங்கள். ஸோ என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கோட ஹீட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சில்க் காட்டன் யூஸ் பண்ணுறதுனால சில்க் மோடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துலையுமே வந்து 10 to 15 செகண்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து வச்சு கொடுக்கலாம். நிச்சயமாக இப்படி வந்து தேய்க்கக்கூடாது. ஸோ எல்லா வீடியோலையுமே நான் வந்து சொல்கிறது தான். ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே வந்து ஏன்னா இந்த அயன் பாக்ஸோட ஹீட் வந்து நல்லாவே ஸ்டோனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வந்து வச்சு நம்ம எடுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் மேக்ஸிமம் 10 to 15 ஹையஸ்ட்டாக வந்து 20 செகண்ட்ஸ் வந்து வைக்கலாம். கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆனாலும் வந்து ஃபேப்ரிக் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கிளாத் போட்டு வைக்க சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து அப்படியே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டன் கிளாத் போட்டு எப்படி செய்கிறதுன்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குக்கான ப்ளேலிஸ்ட்டே நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அது மூலியமாகவே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆக நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கோம். டிசைன் கேட்லாக் ஸ்டோன் கலர்ஸ் ஸ்டிக்கர் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொரியர் மூலிமா வந்து ஆல் இண்டியா அண்ட் ஃபாரினில் இருந்தாலுமே நம்ம வந்து உங்களுக்கு கொரியரில் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம்.
அண்ட் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம எவ்வளோ தடவை யூஸ் பண்ணலான்ட்டு. என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 டைம் பெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸ். இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 தடவை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் இருக்க கம் வந்து போய்டும். ஸோ இப்போ நீங்கள் என்னோட இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட் சுருங்க ஆரம்பிச்சு. டெஃபினட்டாக செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த டிசைனில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹீட் கொஞ்சம் நிறையா கொடுக்க ஸ்டிக்கர் ஷீட் வந்து சுருங்கும். ஆனால் வந்து டேமேஜ் ஆகாது. சுருங்குறப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஹீட் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ். இது கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்கிறனால நான் உடனே ஸ்பாஞ்ச் பண்ணுறேன். இல்லை ஒரு குட்டி டிசைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிசைன் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் வந்து தட்டி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டு இப்போ நல்லா ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கணும். ஸோ ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு எண்டிலேருந்து ஸ்லோவாக வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட் எடுத்து பாருங்கள். ஸ்டோன்ஸ் எதுவுமே ஸ்டிக்கர் ஷீட்டில் இல்லாமல் ட்ரான்ஸ்பரன்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஹீட் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ண மாட்டேன்னா இதில் பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் இது மறுபடியுமே நல்லா ஸ்பாஞ்சில் வந்து தட்டி கொடுத்துட்டு அயன் பாக்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ஹீட் கொடுக்கலாம் நாம். ஸோ கொடுக்குறப்ப நல்லா வந்து ப்ரெஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து தேய்ச்சி பார்க்கணும். ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து நம்ம கையில் வரக்கூடாது. ஸோ அப்படின்னா நம்ம இந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சும் நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்கீங்களோ டிசைன் மேலே எல்லாமே நீங்கள் வந்து அயன் பண்ணலாம். வாஷிங் வந்து முக்கியமாக சாஃப்ட் வாஷ் வந்து பண்ணுங்கள். மிஷினில் வந்து வாஷ் பண்ணாதீங்க. ஜென்டில் வாஷ் தான் வந்து பண்ணணும். ஸோ பாருங்கள் நான் கையில் தேய்க்கிற ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து வரல. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கு. ஸோ பாருங்கள் டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஸோ இந்த டிசைன் வந்து உங்கள் சாரீஸோட பல்லூஸ், குர்த்தா, கிட்ஸோட ஃப்ராக்ஸ் அண்ட் உங்கள் சல்வார் டாப்ஸ் எல்லாத்துலேயும் போகிறப்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.